பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அரசு இருந்துட்டு அப்போ தங்கமயில பயத்தோடயே இருக்காங்க. ஐயோ கணக்கு வழக்கு வாரு பார்க்குற மாட்டிப்போம் போலியே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் வந்து மருமக முன்னாடியே வந்து குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜி இப்படி குடிச்சிட்டு பேசுறது உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. சுகன்யாமி தங்கமயில கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் குடிச்சிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதின்றாங்க. ஏன்னா அத்தை எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க பார்த்தியா, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டே கதிரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை உனக்கு நன்றி சொல்லி ஆகணும்டா, ரொம்ப ரொம்ப நன்றிடான்றாங்க. நீ பண்ண உதவியை அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கவே முடியாதுடா, அவ்வளோ மனசுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்றலாம் சொல்லி பயங்கர ஹாப்பியோடய பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருப்பாங்க. ராஜி உன்னுடைய அண்ணனை பற்றியும் உன்னுடைய பெரியப்பா சித்தப்பா பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினச்சிக்க கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதை பற்றி நினைக்கல. அவங்க பண்ண தப்பு தானே அம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா அவங்க பண்ண தப்பு தானேன்றாங்க. ஆனால் மனசுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டால சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா அப்படின்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அதுவே மனசுக்கு ஒரு மாதிரி என்ன சந்தோஷத்தை கொடுத்துடுச்சுமா அப்படின்றாங்க. எப்போவும் அவங்க இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன இவளுடைய முகமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது, ஒருவேளை பணம் கம்மியாக இருக்கட்டும் இவள் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி மயிலு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா அப்படின்றாங்க. என்னடாச்சு அரசுன்றாங்க. அப்பா ஒரு 1500 பணம் கம்மியாக இருக்கணும்னே ஷாக் ஆகுறாங்க. நல்லா பாருடா. இல்லைப்பா 1500 கம்மியாக தான் இருக்குது, எப்படி கம்மியாக இருக்கும்ன்றாங்க. தெரியல, நானும் இதோட 6 டைம் வந்து கவுண்ட் பண்ணிட்டேன், ஆனால் பணம் கம்மியாக தான் இருக்குன்னுவாங்க. நான் ஒரு டைம் கவுண்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியான்றாங்க. எப்படி பணம் மிஸ் ஆயிருக்குன்றாங்க. உடனே வந்து மயிலை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க சரவணன். டே நீ இதை எடுத்தியா அப்படின்ற மாதிரி பழனி கேட்குறாங்க. மச்சான் நான் போய் இப்படி எடுப்பேன், நானும் எடுக்கல, அப்போ எப்போ பணம் கம்மியாக போச்சு? மச்சான் என்ன மச்சான் எப்படி பேசிட்டு இருக்கா? டே அந்த கடையில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் நீ தான், அப்போ உன்னை தவிர வேறு யாரும் எடுத்திருப்பாங்கன்றாங்க. அதுக்காக நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? மச்சான் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு நாளும் பணம் எடுக்கிறது இல்லை. நான் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களை கேட்டு தான் எடுப்புன்னு தெரியாதா மச்சான்? அப்படி இருக்கும்போது என்ன எப்படி சொல்லான்னுவாங்க. சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கன்னு அவரால் எடுக்க வாய்ப்பு இல்லை, சும்மா அவர் மேலே பழி சொல்லாதீங்கன்னுவாங்க. கதை இருந்துட்டு அப்பா எதுக்குப்பா மாமா மேலே பழி சொல்லிட்டு இருக்கீங்க, மாமா எதுக்கு எடுக்க போறாங்க, இப்படியெல்லாம் மாமா மேலே பழி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா பழனி இப்போ எடுக்கலன்னு ஆயிடுச்சு, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பழனியை தான் நோட் பண்ணி சொல்லுவாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனி. அவங்க பேசி முடிச்சுட்டு போனது மாமா அப்பா சொன்னதை நினச்சி கவலைப்படாதீங்கன்றாங்க. இல்லைடா நான் எடுக்கலான்னு அத்தனை முறை சொல்லியுமே மச்சான் கேட்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, பல டைம் இப்படி தான் நடக்குது, பழகிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனை சமைக்கிறாங்களான்னு வந்து பார்க்குறாங்க, ஆனால் மீனை சமைக்காது தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு கதிர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.